रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलम् श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवम् श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णமா, இன்னைக்கு நம்ம புது அத்தியாயம் தொடங்க போறோம். 16வது அத்தியாயம் 1ல இருந்து 6 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். முதல்ல இந்த 16வது அத்தியாயம் என்ன அப்படின்றத சுருக்கமா பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா புருஷோத்தம யோகத்துக்கு அப்புறம் வருது தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் இரண்டும் பற்றி. இது ரொம்பவே நம்மளுக்கு ஒரு கண் திறப்பு விஷயமா இருக்கும். நிறைய தெய்வீக குணங்கள்னா என்ன, அசுர குணங்கள்னா என்ன அப்படின்னு அழகா எடுத்து சொல்லுவார். அதுதான் நம்ம பார்க்க போறோம். தெய்வீ சம்பதா அப்படின்றது முதல் 3 ஸ்லோகங்கள். அதுதான் ஒன்னா கொடுத்திருப்பாங்க. 1 to 3 ஒரே பாகமா கொடுத்திருக்காங்க. அதோட டிரான்ஸ்லேஷன் பர்பட்லாம் ஒன்னா வரும். 1 to 3 தெய்வீ சம்பதா, தெய்வத்தினுடைய குணங்கள். அடுத்து 4 to 8 அசுர சம்பதா, அது வரப்போகுது. டெமானிக் குவாலிட்டிஸ் அது என்ன அப்படின்னு இதான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன சொல்றாரு கிருஷ்ணர் முந்தைய அத்தியாயத்துல எதை பற்றி சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு அஸ்வத்த மரம் எப்படி தலைகீழ நிக்கும், அது ஏன் என்ன அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. அதுதான் பௌதீக வாழ்க்கையினுடைய பிம்பம். பௌதிக வாழ்க்கை அப்படி ஒரு பிம்பம் தான், ஆன்மீக வாழ்க்கையினுடைய பிம்பம் அப்படின்னு சொன்னார். சோ அந்த தண்ணீர் இருந்தா தான் பிம்பம் வரும். அந்த தண்ணீர் தான் நம்முடைய ஆசைகளாக, அப்ப நம்முடைய ஆசைகள் அப்படின்ற ஒன்று இருந்ததால் தான் நாம் இங்கு பிறந்தோம் அப்படின்னு. சோ அதனால்தான் ஜட வாழ்க்கையே நமக்கு கிட்டியது அப்படின்னு. சோ இந்த நீரை எடுத்து விட்டால் பிம்பம் இருக்காது, அது போல ஆசைகளை கடந்து விட்டால் மறுவாழ்வு இருக்காது அப்படிங்கிறத அந்த ஒரு அஸ்வத்த மரம் வைத்து நம்மளுக்கு சொன்னார். சோ அது போல இந்த அத்தியாயத்துல என்ன சொல்ல போறார், இப்ப அந்த மரத்தினுடைய பழம் நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம். அதுதான் இங்க நல்ல பழங்கள் என்னென்ன, அதுதான் நல்ல பழங்கள் அப்படிங்கிறது சில எதிரும் பாக்குறோம் இல்லையா. சில மரத்துல வெம்பி போன பழமா இருக்கு, மரத்திலேயே கெட்டு போயிடுறது. சில சமயம் நல்ல பழமா இருக்கு, ஒரே மரத்து பழம்தான், ஆனா வெவ்வேறையா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணங்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த மரத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் நல்ல பழங்களையும் கொடுக்கும். நல்ல பழங்கள் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஜட வாழ்க்கையில் சிலருக்கு இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள், அதை கொண்டு நாம் வீடு பேரு எப்படி அடையலாம், பகவான் திருவடி எப்படி அடையலாம் அப்படிங்கறத பாக்குறது. அப்புறம் கெட்ட பழங்கள் இருக்கே, அப்ப அந்த அசுர குணங்கள், அதை வைத்து என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு பந்தத்தை ஏற்படுத்தும். பந்தம் ஏற்படுத்தி இங்கே ஒட்டிக்கிட்டுருவோம், மறுபடி பிறக்கக்கூடிய தன்மை வந்துரும். அப்ப முதல்ல நல்ல பழங்கள்,
அத பத்தி தான் சொல்றார் தெய்வீ சம்பதா. ஆனா அததான் இந்த முதல் 3 ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச, சாரி, அத்தியாயம் 16, தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள். ஸ்ரீ பகவானுவாச்ச, அபயம் சத்வ சம்சுத்தேர் ஞான யோக வியவஸ்திதிஹ தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம் அஹிம்சா சத்யம் அக்ரோதஸ் தியாக சாந்திர் அபைஷுனம் தயா பூதேஷ்வ லோலுப்த்வம் மார்தவம் ஷரீர அச்சாபலம் தேஜ க்ஷமா திருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத. ஸ்ரீ பகவானுவாச்ச, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார். இத பதார்த்தம் பார்க்கலாம். ஏன்னா இது ஒவ்வொரு வார்த்தையுமே ஒவ்வொரு குணத்தை சொல்லுது. அதனால இத பதார்த்தமா பாக்குறது ரொம்ப முக்கியம். ஸ்ரீ பகவானுவாச்ச, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார். அபயம் அச்சமின்மை, சத்வ சம்சுத்தி தனது இருப்பை தூய்மைப்படுத்துதல். சத்வ சம்சுத்தி, சுத்தினா சுத்திகரிப்படுத்துறது, சம்சுத்தினா நல்ல விதமாக பியூரிஃபை பண்றது. சத்வ தன்னுடைய தான் யார், தன்னுடைய இருப்பு என்ன, தன்னுடைய வாழ்க்கை என்ன அப்படின்றத சுத்திகரிக்கிறது. அடுத்தது ஞானத்தினால், யோகத்தினால். அதை இங்க இணைத்தலின் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது யோகம் அப்படின்னாலே இணைதல் அப்படின்றது. அதனால இங்க இணைத்தலின் அப்படின்னு போட்டிருக்கு. வியவஸ்திதி நிலை, தானம் தம மனதை கட்டுப்படுத்துதல், ச மற்றும் யக்ஞ யாகம் செய்தல், ச மற்றும் ஸ்வாத்தியாய வேத இலக்கியங்கள். ஸ்வாத்தியாயம்னா என்ன அப்படின்னா வேத இலக்கியங்களை கற்றல். தவம், ஆர்ஜவம் எளிமையாக இருத்தல். எவ்வளவு முக்கியம் ஆர்ஜவம். வார்த்தை தான் என்னமோ பெரிய வார்த்தையா இருக்கு, ஆனா அதனுடைய அர்த்தம் மிக எளிமையானது. அர்த்தம் மிக எளிமையானது இல்ல, அர்த்தமே எளிமையானது. அது என்ன அர்த்தம் கொடுக்கறதுன்னா எளிமை அப்படின்றத சொல்லுது. அப்புறம் ஆர்ஜவம் எளிமை, அஹிம்சை சத்தியம் வாய்மை, அக்ரோத கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை. குரோதம்னா கோபம், அக்ரோதனா கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை. தியாக துறவு, சாந்தி அமைதி, அபைஷுணம் குற்றம் காண்பதில் விருப்பமின்மை. அபைஷுணம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் டீட்டெயிலா. இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட நம்ம வளர்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இது நான் டீட்டெயிலா அப்புறமா வரேன் உங்களுக்கு. தயா கருணை, பூதேஷு எல்லா உயிர்களிடத்தும், அலோலுப்துவம் பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, மார்தவம் கண்ணியம், ஹ்ரீ வெட்கம், அச்சாபலம் மன உறுதி, தேஜ வீரம், க்ஷமா மன்னிக்கும் தன்மை, திருதி தைரியம், சௌச்சம் தூய்மை, அத்ரோக பொறாமையின்மை, ந இல்லை அதிமானிதா மதிப்பை எதிர்பார்த்தல். இது ரொம்ப முக்கியம். பவந்தி ஆகின்றன சம்பதம் குணங்கள் தெய்வீக இயற்கையில், அபிஜாதஸ்ய பிறந்தவனின் பரதனின் மைந்தனே. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார். அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்தல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அஹிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் வரதனின் மைந்தனே தெய்வீக இயல்புகளுடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு குணமும் பார்த்துட்டு அடுத்த 4வது ஸ்லோகத்துக்கு போலாம். பாருங்க, அபயம் அச்சமின்மை. அதாவது
இதை வளர்த்து கொள்பவர் யாருன்னு சொல்றார்? அதை நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். தெய்வீக குணம்னு சொல்றார். அச்சமின்மை அப்படிங்கிறது ஏன் தெய்வீக குணம் அப்படின்னா, அச்சமின்மை எங்கெல்லாம் முக்கியம் தெரியுமா? நாம் ஒரு சந்நியாசியாக ஆக வேண்டும் அப்படின்னாலே காடுகளில் சென்று தவம் செய்யணும். இப்ப பாருங்க, துருவனாக இருக்கட்டும், பிரகலாதனாக இருக்கட்டும், இருவருக்கும் எப்படிப்பட்ட அச்சமின்மை இருந்தது. அவன் போய் நீருக்குள்ள போட்டான். அப்ப அந்த நீர் அவனை தாங்கியது. அவனுக்கு மலர்களாக அப்படி மலர் கூட்டமா அவனை தாங்கியது. பிரகலாதனை அவன் தந்தையே கொண்டு விட்டான். அப்படிப்பட்ட தந்தை, அந்த தந்தையோட வாழ்வதற்கு அவனுக்கு அச்சம் இல்லாமல் இருந்தானே. இதெல்லாம் தெய்வீக குணங்கள். இந்த மாதிரியான அச்சமின்மையதான் இது குறிக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னொரு அச்சமின்மை அப்படிங்கிறதுக்கு நெருப்பில் போட்டான், அச்சம் இல்லாம போனான். அந்த அச்சம் இல்லாமல் இருப்பது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, பகவான் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை தான் இந்த அச்சமின்மையாக வருகிறது. அந்த அச்சத்தை தூக்கி நம்ம பகவான் கிட்ட போட்டுடுறோம். இது ஒரு மாதிரிதான் இருக்கு, ஆனா நீ பாத்துக்கோ அப்படின்னு. இப்ப பாருங்க, இப்ப ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்னே தெரியாது. அதாவது என்னமோ சொல்லுவாங்களே, பயமறியாதுன்னு. என்ன பயமறியாது மதுஜி? அது என்னமோ ஒரு பழமொழி வருமே, இளங்கன்று பயமறியாது. இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஏன் அறியாது அப்படின்னா, ஒன்று அது என்னன்னு தெரியாது. இன்னசென்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இன்னசென்ஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம் மச்சாச்சு. அப்படி இந்த அச்சமின்மை, அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பிரகலாதனுக்கு எப்படி அச்சமின்மை இருந்தது. அவன் எல்லாம் பாம்புகள் இருக்கக்கூடிய இடத்துல தூக்கி போட்டான், பெரிய மலையில இருந்து தூக்கி போட்டான். இருந்தாலும் அவனுடைய அச்சமின்மைக்கு காரணம் இளங்கன்று பயமறியாதுங்கிறது இல்ல, அவனுடைய அச்சமின்மைக்கு காரணம் பக்தி. பகவான் நம்ம காப்பாற்றுவான், அதை மீறி நமக்கு என்ன கேடு விட போகிறது அப்படின்னு நினைச்சான். அதே போல அவனுடைய தந்தை ரொம்ப கொடூரமானவன். ஆனாலும் தந்தை என்றுதான் பார்த்தான். இறுதி வரை அந்த தந்தையை காப்பாற்றி, தந்தைக்கு நான் எதுவும் பங்கம் செய்து விடாமல் இருந்தேனா, பாவம் இல்லையே அப்படின்னு நரசிம்மர் கிட்ட வேண்டிக் கொண்டே இருந்தான். அது போல அதுதான் அச்சமின்மையை கொடுப்பது பக்தி அப்படிங்கிறது. சோ அதனால்தான் முதல்ல கொடுத்திருக்காங்க அபயம்னா. இறுதி இலக்கும் பகவத்கீதையை படிச்சு நம்ம பக்தியை வளர்த்து கொள்வதனுடைய இறுதி இலக்கும் என்ன அப்படின்னா பயமின்மைதான். ஏன்னா பயமின்மை என்பது எதற்கு பழமாக கிட்டுகிறது? நம்முடைய பக்திக்கு. பக்தி பூரணமாக இருக்கும்போது பயமே இருக்காது. பயம் இருக்கிறது என்றால் நம்முடைய பக்தியில் ஏதோ குறை இருக்கிறது. நாம் பகவானை முழுமையாக நம்பவில்லை, நம்முடைய சரணாகதி முழுமையாக இல்லை, நம்முடைய பக்தி முழுமையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அதில் ஏதோ சந்தேகம் இருக்கிறது பகவான் மேல. அவர் பண்ணுவாரா மாட்டாரான்னு தெரியல, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு. இப்ப உங்க குழந்தை ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போகுதுன்னா நமக்கு சொல்ல தெரியாதுல்ல, அது எத்தனாவது இடத்துல வரப்போகுதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? அது போல அது தெரியாமல் இருக்கும் பட்சத்துல நம்ம தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் பகவானின் அருள்ல அப்படி நினைக்கலாமா? நமக்கு தெரியும் பகவான் எப்படிப்பட்டவன், நம்ம மேல் எவ்வளவு ஆதரவு வச்சிருக்கான், நம்ம மேல் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறான், அவன் தான் நமக்கு பாதுகாவலன்னு தெரியும். அதுல சந்தேகம் கொள்ளலாமா? சந்தேகம் கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு. இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா முழுமையாக நம்ப வேண்டிய விஷயங்களில் நம்பித்தான் ஆக வேண்டும் இல்லையா? அது அந்த நம்பிக்கை குறையும் பொழுது அத நமக்கு என்ன அது அறிவுறுத்தணும் நம்மளுக்கு அப்படின்னா, நம்பிக்கை குறைகிறதோ அப்படின்றத எப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம்? பயம் வரும்போது. வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு பயம் வருகிறது அப்படின்னா,
பகவான் மேல் நமக்கு நம்பிக்கை குறைகிறது, நம்பிக்கை இல்லை, நம்முடைய நம்பிக்கை பூரணமாக இல்லை அப்படின்னு நாம உணரணும். சரியா? பயமின்மை முக்கியமான ஒரு குணம், நல்ல குணம். அந்த தெய்வீக குணத்துல பயமின்மை முக்கியமானது. இப்ப நம்ம ஒரு ஒரு ஐட்டம் செய்யறோம், புதுசா ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம், நல்லா வருமா வராதான்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுல அது நம்முடைய திறமையில் நமக்கு நம்பிக்கை இல்லை என்பது அது வேற. சரிங்களா? அது அது கூட பகவான் மேல நம்பிக்கை இருந்தா இத பகவான் நல்லா நடத்தி கொடுப்பான், எனக்கு தேவையான திறமையை கொடுத்து என்னை ஊன்றி பார்க்க வைத்து எனக்கு அங்க இருக்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட கொடுத்து என்னை சரியாக செய்விப்பான்ங்கிற நம்பிக்கை இருந்தா அங்கேயுமே நமக்கு சந்தேகம் வராது, தைரியமா செய்வோம். ஆனா சில பேர் குருட்டு தைரியமா செய்வாங்க. புதுசா கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாதோன்னு நினைப்போம். ஆனா ஏதோ 10 பேருக்கு ஒரு 10 வருஷமா சமைச்ச மாதிரி ஒரு கூட்டு வைக்கிறதோ குழம்பு வைக்கிறதோ பண்ணுவாங்க. ஆனா அது ஓரளவுக்கு சுமாராதான் இருக்கும். அது குருட்டு நம்பிக்கை. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், ஓவர் கான்பிடன்ஸ் சொல்றாங்கல்ல, அதுவும் கூடாது, அத கிடையாது. பகவான் மேல அந்த முழு நம்பிக்கை வைக்கணும். நம்முடைய முயற்சியிலும் நாம் முழுமையாக இருக்கணும், நம்முடைய திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அது இங்க அச்சமின்மை அப்படின்னு சொல்றாங்க. துருவனை பாருங்க, ஒரு சின்ன குழந்தை அம்மா சொன்னா நீ போய் பகவான் மேல தியானம் பண்ணு, உங்க அப்பாவுடைய அன்பு உனக்கு கிட்டும்னு சொன்னா, அதனால போயிட்டானே காட்டுக்கு, பகவானை தேடி நான் போய் தவம் இருக்கேன் அப்படின்னு. சோ அந்த சந்நியாசியாக தவம் செய்வதற்கு காட்டுக்கு போவதற்கு உனக்கு பயமின்மை அவசியம். அததான் இங்க சொல்றாங்க. அது ஒண்ணு. அப்புறம் சத்வ சம்சுத்திர், அதாவது தம்முடைய சித்தத்தை, சித்தம் அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனை அப்படின்னு, புலன்கள் எல்லாம் சேர்ந்தது தானே நம்முடைய சிந்தனை, இல்லையா? நமக்கு இப்ப நான் ஒரு விஷயத்த பார்க்கும்போது எனக்கு என்ன பிடிக்குதோ அது எனக்கு தெரியும் அந்த விஷயத்துல. ஒரு இப்ப நான் ஒரு இட்லியே பாக்குறேன் அப்படின்னா அந்த இட்லி நான் சொல்லுவேன் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்னு, நீங்க ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம், வெள்ளை வெள்ளையேன்னு இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரே இட்லிய 1000 பேரோட கண்ணுல பார்க்கும்போது வெவ்வேறு மாதிரி தெரியுது இல்ல? அதெல்லாம் என்ன காரணம்? அதுக்கு ஒரே ஒரு டிஸ்கிரிப்ஷன் தானே இருக்கணும். அதுக்கே பலவிதமா சொல்றோம் அப்படின்னா நம்முடைய சித்தத்தில் என்ன சிந்தனை இருக்கிறதோ அதை கொண்டுதான் நாம் ஒன்றை விவரிக்கிறோம். நம்முடைய பார்வை, நம்மோட மனம், அதான் சொல்றாங்க, உன் மனதில் மண் இருந்தால் நீ வெளியில் மண்ணை கொட்டுவாய், உன் மனதில் தேன் இருந்தால் நீ தேனை கொட்டுவாய். அது போல உன்னுடைய சித்தத்தை தூய்மை செய்வது மிக முக்கியம். அததான் சத்வ சம்சுத்திர் அப்படின்னு சொல்றாங்க. அதான் புலன் கட்டுப்பாடு, சித்தத்தை தூய்மை செய்தல். அந்த சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய புலன்களை தெளிவுபடுத்த வேண்டும், புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்ப அங்க ஒரு தெளிவு இருக்கும். அங்க அப்படியே அலப்பாஞ்சு ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது சுத்தமான சித்தம் கிடையாது. அதே சொல்றாங்க. அப்புறம் ஞான யோக வியவஸ்திதக, ஞான யோகம் கிடைக்க பெற்று ஞானத்தில் நிலை பெறுதல். இதான் இந்த ஞான யோக வியவஸ்திதம். வியவஸ்திதம்னா நிலைநாட்டுவது, இருக்க செய்வது. அதை எப்படி நிலைக்க செய்வது ஞான யோகத்தைனா அந்த ஞானம் ஈட்டுவதற்கு ஆர்வம் கொண்டு அதை கிடைப்பதற்கு நம்ம பாடுபடணும். தானா கிடைக்காது. இப்போ ஏதோ ஒரு ஞானத்தை பெறுவதற்காக தான் நீங்க எல்லாருமே கிளாஸ்ல சேர்ந்திருக்கீங்க. அந்த முயற்சியை எடுக்கிறீங்க. வராதவங்க அவங்களுக்கு எப்படி இந்த ஞானம் கிட்டும்? அதுதான் முயற்சி எடுக்க வேண்டும். ஞான யோகத்தை அடைவதற்கான முயற்சியை எடுப்பதும் தெய்வீக குணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தானம். இந்த தானம் அப்படின்றதுல தியாகம் அடங்கி இருக்கு. நான் முன்னாடியே சொல்லுவேன் உங்களுக்கு, தானம் அப்படிங்கிறது தியாகமாக ஏன் வருகிறது? தியானம், யாகம், இது எல்லாத்தையுமே ஒரு போல வார்த்தைகளாக ஞாபகம் வச்சுக்க சொல்லுவேன். ஏன் இங்கிலீஷ்ல யாகம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்ன? சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா தியாகம் தானே. யாகமும் தியாகமும் ஒண்ணுன்னு சொல்லணும். இப்ப இந்த நெருப்பு மூட்டி செய்யப்படுகிற யாகங்களை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபயர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப
அத வந்து தியாகமாக இருக்கிறது இல்லையா? சோ அப்ப இந்த தானம் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. நாம் ஒன்றை மற்றவருக்கு கொடுப்பது, நாமட்ட இருக்கிறத தியாகம் பண்ணி விட்டு கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கும். சாக்ரிஃபைஸ் பண்றோம் நம்மளோட ஒரு பொருளை. அதாவது சாக்ரிஃபைஸ் அப்படின்றது வந்து எதுக்கு பேரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னா, உனக்கு பிடிச்சத, உனக்கு வேண்டியத நீ உபயோகப்படுத்தி கொண்டு இருப்பதை, உனக்கு மிக மிக பயனுள்ளதாக இன்று இருப்பதை நீ விட்டு கொடுப்பதுதான் தியாகமே தவிர, உனக்கு வேண்டாததை கொடுப்பது தியாகம் அல்ல. அதுதான் தானமும். தானம் என்றால் நல்ல பொருளை, உனக்கு வேண்டிய பொருளை, மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடிய பொருளை, சிறப்பான ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் தானமே தவிர, உனக்கு வேண்டாததை கொடுக்குறோம் பாருங்க. இப்ப கூஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு, நிறைய இந்த மாதிரி என்ஜிஓஸ் வந்து நம்மளுக்கு வேண்டாத பொருளை கலெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் என்ன, உங்க வீட்டுல இடம்பத்துல இருக்க இந்த பொருளை நீங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புதுசு ட்ரெஸ் வாங்கி வைக்க முடியுங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். பழைய சேலை ரொம்ப இருக்கு, பார்த்து பார்த்து கட்டி கட்டி போர் அடிச்சிருச்சு, அதனால தூக்கி கொடுக்குறோம். அது தானம் கிடையாது. புதிதாக ஒன்றை வாங்கி கொடுக்கிறோம் பாருங்க, அதுதான் தானம், உண்மையான தானம். நமக்கு வேண்டியவற்றை, நமக்கு பயனுள்ளதை கொடுப்பது தானம். சோ அதுதான் அது உண்மையான தானம். அப்புறம் தமஸ் அப்படின்னா புலனடக்கம். அதாவது நானே அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல், நானே எஜமானன் என்ற எண்ணம் இல்லாமல் புலனை அடக்க வேண்டும். அதுதான் தமஸ், அதான் புலனடக்கம் அப்படிங்கிறது. எதை பார்த்தாலும் நான் என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்னு இல்ல, ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இதை நான் அனுபவிக்கலாமா, இது எனக்குள்ளது தானே. அதாவது சில குழந்தைகள் இருப்பாங்க, எங்க ஊஞ்சல் பார்த்தாலும் போய் உட்காந்துடணும் விளையாடணும்னு. அது நமக்கு தான் தெரியும், இப்ப நேரம் இல்லப்பா, இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக கூடாது, இது நம்மளோடது இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பக்குவத்துல நம்ம சொல்றோம் பெரியவங்கன்னு. அது போல நம்ம மனமானது வேண்டியது எல்லாம் அனுபவிக்க வேண்டும், பார்த்ததையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஓடக்கூடாது. அதுதான் இந்த புலனடக்கம். அடுத்தது யஜ்ஞ, யாகம் செய்தல். இந்த அததான் நம்ம சொன்னோம், கடமையை ஆற்றுவது, யாகம் செய்வது அப்படிங்கிறது வந்து வேதங்கள்ல சில யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அததான் இது குறிக்குது. கடமையை ஆற்றுவது அப்படின்னு, அதாவது பணம் வேண்டும் என்பதற்காகவோ, படிப்பு வேண்டும் என்பதற்காகவோ, சில கர்ம காண்டம்னு சொல்லுவாங்க, சில உலகியல் வாழ்க்கைக்காகவே சில தேவையானவற்றை அடைவதற்காக சில யஜ்ஞங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு வேதங்கள்ல. அவற்றை செய்வதுதான் இந்த யஜ்ஞம் அப்படிங்கிறது. அப்புறம் சுவாத்தியாய, வேத இலக்கியங்களை கற்றது. சுவாத்தியாயம்னா எஜுகேஷன், கல்வி, கற்பது. எதை கற்பது? வேத இலக்கியங்களை கற்பது. அப்புறம் தவம், எப்படி நம்ம தவம் இருக்கிறது, போய் காட்டுல தவம் இருக்கிறது, அது என்ன பண்ணும்? தவம் இருக்கிறதுனா வானப்பிரஸ்த வாழ்க்கையில உடல், மனம், ஐம்புலன்கள் இவற்றையெல்லாம் அடக்குவதுதான் இந்த தவம் என்கிறது. அதாவது நம்முடைய ஒரு மாதிரியா 40+ வந்துட்டோம்னாலே புலனடக்கம் எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாம் உணர்வோம். இஷ்டத்துக்கு வேண்டுங்கிறதெல்லாம் சாப்பிட முடியாது, நாவடக்கம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நாவால சாப்பிடுறது மட்டும் இல்ல, உணவு கட்டுப்பாடும் இல்ல, பேச்சு கட்டுப்பாடும் முக்கியம். இஷ்டத்துக்கு பேச முடியாது, பேச்சு கட்டுப்பாடு பிறந்ததுல இருந்தே முக்கியம் தான். குழந்தையாக இருக்கும்போது ஒரு 7-8 வயசு வரைக்கும் நீங்க என்ன வேணா பேசலாம்னு சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் எங்கு என்ன பேச வேண்டும் என்று தெரிய வேண்டும். அதுதான் இந்த தவம். ஆர்ஜவம், எளிமை. அதாவது சிம்பிள் லைஃப் இருக்கணும், ரொம்ப அதை காம்ப்ளிகேட் பண்ணி அது இதுன்னு இல்லாம சிம்பிளா இருக்கணும். அஹிம்சை, ஹிம்சையை தவிர்த்தல். அதாவது ஹிம்சை அப்படிங்கிறது வந்து உடலை துன்புறுத்துவது மட்டுமல்ல, மனதை துன்புறுத்துவதும் ஹிம்சை தான். இந்த 2 ஹிம்சையுமே இது குறிக்குது. அடுத்தது சத்தியம், வாய்மை, உண்மை, வேத கருத்தை உண்மையாக சொல்ல வேண்டும். அதான் சொல்றது. அதாவது நான் நல்லவன் அப்படிங்கிறதுக்காக வேதத்தில் சொல்லப்பட்டதை அப்படியே சொல்ல வேண்டும். இப்ப எப்படி பகவத்கீதை ஆஸ் இட் இஸ் அப்படின்னு பிரபுபாதர் நம்மளுக்கு கொடுத்திருக்க, அதுல நம்மளுடைய மசாலா கலந்தெல்லாம் கொடுக்க கூடாது. அதுதான் இங்க உண்மை, சத்தியம் அப்படிங்கிறது. அப்போ அக்ரோத, கோபத்திலிருந்து விடுபட்ட நிலை,
கோபம் அதாவது கோபத்தை அடக்காமல் இருப்பது அப்படின்றது வந்து கோபம் அப்படிங்கிறது பொறுமைக்கு எதிர்மறை. கோபத்தை அடக்கணும்னா என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். அது அடுத்து வருது பாருங்க ஒரு இடத்துல, பொறுமை அப்படிங்கிறது பின்னாடி வருது. சோ கோபம் எப்போ அடக்கமாகும்? பொறுமையாக இருந்தால் கோபம் அடங்கிடும், தானா அடங்கிடும். அதான் இங்க சொல்றாங்க. பொறுமைக்கு எதிர்மறையானது கோபம். அதைத்தான் இங்க சொல்றாங்க, பொறுமையை கடைபிடித்து கோபத்தை கைவிட வேண்டும். பொறுமையை கடைபிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா கோபம் இருக்காது. கோபம் இருந்துச்சுன்னா பொறுமையும் இல்லைன்னு அர்த்தம். சோ ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். இதுல ரெண்டு விஷயங்கள் ஒன்றோடே சேர்ந்து வருகிறது. கோபத்தை குறைத்தல் அப்படின்னா பொறுமையாக இருந்து விடுதல், பொறுமையாக இருந்து விட்டால் கோபம் இல்லாமல் இருந்துவிடும். அதுதான், அதாவது பொறுமையை காத்திருந்தால் கோபம் போய்விடும் அப்படிங்கிறது. இந்த கோபம் ஒரு முறை வந்தால் கூட நம்ம சொல்றோம் இல்லையா, நம்மளுடைய பிபியை அதிகரிக்கும், நம்ம உடலுக்கு கெடுதல் பண்ணும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, நம்முடைய மனதையும் அது அசுத்தப்படுத்திட்டு போயிடுமா அந்த கோபம். அதனாலதான் பொறுமை காக்கணும். நம்ம கோபப்பட்டோம்னா நமக்கு அது என்ன, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சினம் அப்படின்றது வந்து சுற்று வட்டாரத்தையும் கொல்லும், தன்னையும் சேர்த்து கொல்லும். அந்த தன்மை அந்த கோபத்துக்கு உண்டு. நம்மையும் சேர்த்து கொள்ளும். அதான் நம்ம பாக்குறோம், நம்மையும் அசுத்தப்படுத்தும். அது கொல்லும்னா அப்படியே கொன்னு எரிச்சு போட்டுரும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மையும் அசுத்தப்படுத்திடும். நீங்க காலங்காலத்துல கோவப்பட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன சொல்றோம், கோவப்படுறதுனா அப்செட். காலையில அப்செட் ஆயிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ஹோல் டே நம்மளோட அந்த ஈக்விபாய்ஸ், நம்மளோட அந்த பேலன்ஸ் ரீகெயின் பண்றது நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. திரும்ப சந்தோஷமா சிரிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தா, ஏன்னா முதல்லயே நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கருப்பு போர்வை போட்டது போல ஆயிருது. சோ எல்லாமே கருப்பாயிருது. ஒரு வாழ்க்கை காலங்காத்தால மனசு கோவப்பட்டது, மனம் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம், எது மேலேயோ கோவப்பட்டுட்டோம். பொறுமை காத்திருந்தால், கோபப்படாமல் இருந்திருந்தால் அந்த முழு நாளும் சரியாக போயிருக்கும். ஆனா முதல்ல கோபப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் என்ன? ஏன் முழு நாளும் கெட்டு போகிறது? கோபத்தினால் அந்த பிளாக் பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆயிருது வாழ்க்கை அந்த நாள். ஏன் அப்படின்னா அங்க அசுத்தம் உள்ள போயிருச்சு. நீங்க பாருங்க, இப்ப பாலுல லேசா எதையாவது கலந்தா அந்த பால் பூரா கெட்டு போகுது இல்ல? விஷம்னு சொல்ல வேண்டாம், ஒரு தயிர் சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு. நீங்க சமைக்கும் போது பால் பாத்திரத்தை திறந்து வச்சுட்டீங்க, அதுல வேற ஏதோ பொருள் உப்பு பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஹோல் பாத்திரமும் கெட்டு போயிடுதுல. அது போல நம்முடைய நாளை கெடுத்து விடும் கோபம் என்பது. பொறுமையாக இருந்திருந்தால், நம்மை மூடி அந்த பால் பாத்திரத்தை மூடி வைப்பது போல நம்மை மூடி நம்முடைய புலன்களை அடக்கி வைத்திருந்தால், பொறுமை காத்திருந்தால், கோபம் வந்து நம்மை அசுத்தப்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு ஃபாரின் பொருள், அந்நிய பொருள் வந்து இந்த பாலை கெடுத்திருக்காரு, நம்ம மனதை கெடுத்திருக்காரு கோபம் வந்து அப்படிங்கறதுதான். சோ அக்ரோத, கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படின்னா தியாகம் அப்படின்றது துறவு, தியாக மனப்பான்மை, விட்டு கொடுக்க தயாராக இருப்பது, அது துறவு அப்படின்றது. அப்புறம் சாந்தி, அமைதியாக இருப்பது. இந்த கோபம் இல்லாமல் இருக்கிறதுலயே பொறுமை காத்தா அமைதி ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த அமைதியும் நல்ல குணம். அடுத்தது அபைசுணம், அனாவசியமாக ஒருவரிடம் குறை காண்பது, குற்றம் சொல்வது, அதை வந்து தவிர்ப்பது. அதுதாங்க ஒரு முக்கியமான விஷயம். நாம எல்லாரும் மறப்பது. நம்முடைய குற்றங்களை மறந்துருவோம், ஆனா அடுத்தவர்கள் குற்றம் தெளிவாக தெரியும், அதை சொல்லுவோம். அதனாலதான் சச்சரவுகளை, நான் கோபப்பட மாட்டேன், நான் பொறுமையா இருக்கேன், நான் அமைதியா இருக்கேன், நான் வந்து சுத்தத்தையே அசுத்தத்தை எனக்குள்ள போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். கோபம் இல்லை, எனக்கு கோபமே இல்ல, பொறுமையான ஆளு அப்படின்னு. ஆனா இந்த குறை சொல்லும் குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க கோபமா சொல்ல மாட்டாங்க, அத நக்கலா சொல்லலாம், இல்ல சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். அது ஏதோ நான் ரொம்ப நல்லா சொல்றேன்னு நினைச்சு சொல்லுவாங்க. அது எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும் தெரியுமா அடுத்தவங்களுக்கு. அதுவையும் அதையும்
தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர்த்து இருப்பவர் தான் அதாவது இந்த நல்ல குணத்தில் சேர்ந்தது அது. சோ இதை வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம், இந்த அனாவசியமாக ஒருவரிடம் குற்றம் காண்பது அப்படிங்கறத. அத குற்றம் காண்பதற்கு முன்னாடி அங்கேயும் நம்முடைய புலனடக்கம்னு சொல்றோம் இல்லையா, அடக்கம் யோசிக்கணும். அதாவது நம்ம பாயறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாய்வதற்கு முன்னாடி பதுங்கும் எந்த விலங்குகளுமே, முக்கியமா சிங்கம், புலி, கரடி எல்லாம் பாயறதுக்கு முன்னாடி பதுங்கிட்டு இருக்க, சப்புன்னு பாயும். இந்த நாய்கள் கூட அப்படிதான். அங்க யாரையாவது அதை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா இங்க உட்கார்ந்துக்கும், எனர்ஜியை கன்சர்வ் பண்ணும். அடுத்து அவங்க பக்கத்துல வரும்போது தாவி போகும். அது போல நம்ம என்ன பண்றோம், நம்ம நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வச்சுக்கிட்டே இருந்து அடுத்தவங்களோட குற்றத்தை சொல்வதற்கு பாயிரும். அப்படி இல்லாமல் நம்ம பாய போகும்போது பாய்வதற்கு முன்னால் பதுங்க வேண்டும், பதுங்கி சிந்தனைக்கு கொண்டு போகணும். ஏன்னா அதெல்லாம் வந்து விலங்குகள், அது வந்து பதுங்குவதே பாய்வதற்கு தான். ஆனால் நாம் ஏன் பதுங்க வேண்டும் அப்படின்னா, நம்ம நம்ம ஒரு டைம் எடுத்துக்கணும். போறதுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குற்றம் சொல்லணும், ஒண்ணு பேசணும், ஒண்ணு செய்யணும் அப்படின்னாலே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு செய்யணும். இது சரியா, இத வந்து இந்த குற்றம் சொல்வது இவர்களுக்கு நல்லதா, இத சொன்னா அவங்க கேட்பாங்களா. இப்ப வந்து ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க பொண்ணு வந்து நீங்க பாக்குறீங்க, அவங்க வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு பொட்டு வைக்கல அப்படின்னே வச்சுக்கோங்களேன், தலை சீவல, ஏதோ ஒண்ணு அப்படின்னா அந்த குற்றத்தை நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம். இல்ல இன்னும் பாய்ஸ் கூட தலையே சீவிருக்க மாட்டானுங்க, கச்சா முச்சான்னு இருக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன சொல்ல தோணும், தலையை சீவிடா, தலையை சீவிடா. அவன் வேற சொல்ற விஷயம் எல்லாம் சொல்லுவான், அதெல்லாம் நம்ம காதுல விழவே விழாது. ஆனா முதல்ல தலையை சீவு, தலையை சீவு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவனுடைய குற்றத்தை மட்டுமே நாம் பார்க்கிறோம். முதல்ல அதை நிறுத்திட்டு அவன் சொல்ல வர்றதெல்லாம், அம்மா இன்னைக்கு உனக்கு என்ன தெரியுமா, அது என்னாச்சு தெரியுமா, இது என்னாச்சு தெரியுமான்னு சொல்றான். அவன் வந்து பேசுவதே பெரிய விஷயம். குழந்தைகள் மனம் விட்டு நம்ம கூட பேசுறாங்க அப்படின்றதுனாலே பெருசு. அதை முதல்ல அந்த உறவை நாம் என்ன சொல்றது, மெயின்டைன் பண்ணணும், முதல்ல சீர்படுத்தணும். அப்படி அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு நம்ம இன்னும் அது அவங்கிட்ட என்ன குத்தம், என்னடா மூஞ்சியே கழுவாம இருக்கு, இன்னும் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படின்னு, சாயங்காலம் தூங்கி எந்திரிச்சிருக்கானா, என்னமோ விளையாடிட்டு வந்திருக்கான், இல்ல அழுக்கா இருக்கான், போய் எவ்வளவு பாரு ஃபுட்பால் விளையாடி எவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு, போய் முதல்ல மாத்து. பேசிக்கிட்டு இருப்பான் அவன், அவ்வளவு பேரை பார்த்ததுல, அம்மா இன்னைக்கு உனக்கு தெரியுமா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல ஏங்க அவன் சொல்ற பாடு உங்களுக்கு வந்து எங்கேயோ தலைக்கு மேல போகும், அதெல்லாம் கேட்டுக்கவே மாட்டீங்க. ஆனா அவனை பார்க்கும்போது, ஏய் நீ ட்ரெஸ்ஸ மாத்த, போய் ட்ரெஸ் எல்லாம் கட்டி முதல்ல குளி போ, எவ்வளவு அழுக்கா எப்படி வேர்த்திருக்க போடா அப்படின்னா, அவனுடைய குற்றம் மட்டுமே நமக்கு கண்ணில் தெரிகிறது, அவன் சொல்வது நமக்கு தெரியவில்லை. அதனால இது பிராக்டிக்கலா நம்ம இது பண்ணதான் வேணும். இல்லைன்னா அந்த உறவை வந்து அடுத்த முறை அவன் சொல்வதற்கே வரமாட்டான். பந்த உருட்டிக்கிட்டே பாத்ரூமுக்கு போயிருவான். பந்து உருட்டிட்டே பாத்ரூமுக்கு போறது நல்ல பழக்கம் தான், போகட்டும். ஆனா அது நம்மை நாடி தாயோ தந்தையோ சொல்ல வருகிறான் என்னும் போது இந்த கேட்டுட்டு அப்படியாடா தம்பி, ஓ ரொம்ப நல்லது நல்லதுன்னு எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியா சரிடா இப்ப குளிக்க போறியா நீ, சூப்பர் இன்னைக்கு நல்லா பண்ணிட்டு வந்திருக்க போல, உன்னை நல்லா சொன்னாங்களா எல்லாரும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு நீ கொஞ்சம் குளிக்க போடா அப்படின்னு ஆசையா ஒரு வாஞ்சையா சொல்லலாம் இல்லையா. அதுதான் அனாவசியமா ஒருவர்கிட்ட போய் குத்தம் பார்க்க கூடாது. சும்மா வந்து இது போல குற்றம் சொல்ல வேண்டிய இடத்திலேயே நாம வந்து குற்றத்தை அழகாக சொல்ல வேண்டும், சொல்லும் விதமாக சொல்ல வேண்டும், அன்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது தேவையில்லாத இடத்துல குத்தம் சொல்லலாமா? அது சில பேர் என்ன, அதாவது டேஞ்சரஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், எது மாமியார் மருமகள், இல்லைன்னா நாத்தனார் அண்ணி, மாமனார் மருமகன், இந்த ரிலேஷன்ஷிப்ல கூட இந்த அனாவசியமான குற்றம் சொல்வதெல்லாம் சொல்லிடுவாங்க. இதுவனால என்ன ஆகும், அந்த உறவே பாதிக்கப்படும். அதனால இந்த அபைஷுணம் குற்றம் சொல்வதை, இன்னொன்னு
நம்முடைய சம ஏஜ் கொண்டவங்களா இருக்கலாம், பக்தர்கள் கூட்டத்திலேயே நம்முடைய சத்சங்கத்திலேயே வருபவர்களாக இருக்கலாம். அவங்க கிட்ட போய் நம்ம டெய்லி பாக்குற பக்தர்கள் அவங்க கிட்ட போய் நேர பார்க்கும் போதே நீங்க இப்படி பண்ணக்கூடாது மாதாஜி அப்படின்னு. அது வந்து உண்மையாகவே தவறாக இருந்தால், அவர்கள் நமக்கு கீழே கற்றுக்கொள்பவராக இருந்தால், நீங்கள் ஆசிரியராக இருந்தால் அதுல தவறு இல்லை. இதை கொஞ்சம் இன்னும் அழகா சொல்லுங்க, இது இது இப்படி உச்சரிப்பது தவறு அப்படின்னு சொல்றது, அதையும் நல்ல விதமாக தான் சொல்ல வேண்டும். அதையும் ஹர்ட்டிங்கா போய் சொல்லக்கூடாது. ஆனால் தேவையில்லாத இடத்தில் குற்றம் காண்பது மிக தவறு. அதுதான் இங்க வந்து அபைஷனம் அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு. அந்த குற்றம் சொல்வதுங்கிறதே ஒரு தனி டாபிக். எப்படி சொல்ல வேண்டும், குற்றத்தை எடுத்து சொல்ல வேண்டும்னு. அப்புறம் தயாபூதேஷு, அனைத்து உயிர்களிடமும் அன்புடன் இருத்தல், தயையுடன் இருத்தல். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா உதவி செய்ய முதல்ல நம்ம நிக்கணும். அங்க அங்க கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு நம்ம கல்மனசா உட்கார்றது இரக்கமின்மை, அது இருக்கவே கூடாது. அதுதான் இங்க சொல்றாங்க. அப்புறம் அலோலுப்துவம் அப்படின்னா பேராசையின்மை, எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பேராசைப்படுறது, அது இருக்கக்கூடாது. அப்புறம் மார்தவம், கண்ணியம், மென்மையான தன்மை, அதாவது கண்ணியம், அதாவது அவங்க கிட்ட ரொம்ப கடினமா எடுத்து சொல்லாம பொலைட்டா எடுத்து சொல்றது, அது மார்தவம். அப்புறம் ஹ்ரீர் அப்படின்னா தவறு செய்து விட்டால் வெட்கி தலை குனிதல். ஹ்ரீர், எனக்கு ஐயோ தப்பு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு தலை குனியணும். தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. சில பேர் இருப்பாங்க, என்ன தப்பு பண்ண, நான் அது என்ன தப்பு, அதுல வந்து நான் அதுல பண்ணதுல என்ன நியாயம் அப்படிங்கறத நியாயப்படுத்தி சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர, அந்த தவறுன்னு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. எப்படி இருந்தாலுமே அது இதுக்கு என்ன, இப்பவும் சில விஷயங்கள் இருக்கலாம் நம்ம குடும்பங்கள்ல, நான் செய்தது தவறு இல்லை அப்படின்னே உங்களுக்கு தோணும். நான் இதனாலதான் சொன்னேன். எந்த சிச்சுவேஷன்ல நம்ம தவறு என்று ஏற்றுக்கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க செய்யும் போதே நீங்க வந்து இன்னைக்கு ஒரு சாபுதானா கிச்சடி பண்றீங்க, ஜவ்வரிசி கிச்சடி, அது வந்து தண்ணிய வடிச்சுட்டு பண்ணணும், ஆனா தண்ணியோட கொட்டிட்டீங்க அப்படின்னா அங்க ஆப்வியஸா நீங்க செஞ்சது தப்புன்னு தெரியுது. அப்ப ஒத்துப்பீங்க, சரிங்களா? ஐயோ நான் வந்து இந்த தண்ணி இல்லாம போட்டிருக்கணும், தண்ணியோட போட்டேன், அதான் தப்புன்னு ஏத்துப்போம். ஆனா அதே இது நமக்கு சரி என்று தோன்றுகிறதை நம்ம பாரு, எத்தனை காலம் ஆனாலும் அந்த பழைய விஷயம்னாலும், நான் அன்னைக்கு செஞ்சது தப்பு இல்லை, கரெக்ட் தான், ஆனா அவங்கதான் அதை தப்புன்னு சொன்னாங்க அப்படின்னே சொல்லுவோம். இதை வந்து எப்படி நம்முடைய தவறை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, அவர்களுடைய கண்ணோட்டத்திற்கு சென்று அவர்கள் ஏன் அதை தவறென்று சொன்னார்கள்னு பார்த்தோம்னா அது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அவங்களுக்குதான் அது தப்பா படுது இல்லையா? அப்ப அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அதை நம்ம பார்க்கணும். சரி, அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா, அதாவது நம்ம இருந்திருந்தோம்னா அது வேற மாதிரி கையாண்டிருக்கலாம். ஏன்னா நம்முடைய மனநிலை, நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய பக்குவம் எல்லாம் வேற. ஆனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவத்தில், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையில் அவங்களால அப்படிதான் அதை பார்க்க முடியும்னா அதை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். இப்ப ஒரு குழந்தையா இருக்கும்போது அதுக்கு உள்ள புரிதல் நிலையில தான் அது பார்க்கும். இப்ப வந்து பெரிய பிள்ளைங்க எல்லாம் நம்மளை விட ரொம்ப என்ன சொல்றது, தெளிவா சிந்திக்கிறாங்க. நாம வந்து இன்னும் ஓல்டு ஸ்கூலா இருக்கோம். அவங்க வந்து இன்னும் ஒரு இதுல வருது பாத்தீங்களா, அந்த கண்ணியமாக இருத்தல், பேராசை இல்லாமல் இருத்தல், தயையுடன் இருத்தல், அதெல்லாம் நிறையவே இருக்கு குழந்தைங்க கிட்ட. அந்த கண்ணோட்டத்துலதான் அனைத்தையுமே பார்க்கிறார்கள். நமக்குதான் கொஞ்சம் கொஞ்சம் நீ உனக்கும் வச்சுக்க, அவங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு எல்லாம் கூட சில சமயம் சொல்லி கொடுக்குறோம். உனக்கு போக அடுத்தவங்களுக்கு கொடு, உனக்காக நீ பண்ணிக்க மாட்டேங்கிறியே, அதெல்லாம் சொல்றோம். ஆனா குழந்தைங்க மத்தவங்களுக்கு பண்ணணும், நம்மளுடைய பிள்ளைகள் அப்படின்னு இப்ப இருக்கிற கரண்ட் ஒரு 25 to 35ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க சிந்தனையில. அப்ப நாம தவறு செய்து விட்டால், அவர்கள் நம்மை தவறு என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணோட்டத்தில் சென்று நின்று பார்க்கும் பொழுது நம்முடைய தவறு நமக்கு கண்ணில் தெரியும். சொல்றாங்கல்ல, உன் முதுக முதல்ல நீ பாரு அப்படின்னு. அதுக்கு நம்ம திரும்பி போய் பார்க்கணும். அப்பதான் நம்முடைய தவறு தெரியும். அந்த வெட்கி தலை குனியணும்.
அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அச்சாபலம் மன உறுதி, தோல்வியிலும் தளராத மனதிடம் அப்படிங்கிறது. அப்புறம் தேஜஸ் வீரம், சத்திரியர்களுக்கு இது முக்கியம். மற்றவரை காக்கும் வீரம், அஹிம்சையில அடக்கம். மற்றவர்களுக்காக கொல்லணும், அதுதானே சொல்றாரு கிருஷ்ணர், கொல்லுன்னு சொல்றாரு. அப்ப ஹிம்சிக்க சொல்றாரா? இல்ல, மற்றவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அவனை வீரம் காட்ட சொல்கிறார், கொல்ல சொல்கிறார். அது மாதிரி அந்த அப்புறம் க்ஷமா, மன்னித்தல், மன்னிக்கும் தன்மை மிக மிக முக்கியமானது. இந்த அக்ரோதம், சாந்தி, அபைஷுனம், இது எல்லாத்துக்கும் மகுடம் வச்சது போல இருக்கக்கூடிய தன்மை க்ஷமா. தவறே செய்திருந்தாலும் சரி போறாங்க அப்படின்னு பாக்கணும். அதாவது நம்ம மன்னிக்கிறதுனால நாம என்னமோ தெய்வ நிலைக்கு போயறது இல்ல. சொல்லுவாங்க டு எர்ரெஸ்ட் ஹியூமன் டு ஃபர்கிவ் டிவைன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே எடுத்துக்க கூடாது. தப்பு செஞ்சவங்க ஹியூமன், நான் உங்களை மன்னிக்கிறேன், நான் ஏதோ தெய்வம் கிடையாது. அந்த எண்ணத்துல மன்னித்தலை பார்க்க கூடாது. மன்னிப்பது அப்படின்னா, மன்னிக்கும் தன்மை அப்படின்னா அவர்களுக்கு இன்னும் நல்லதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது தயை பூர்வமாக அதை பார்க்கணும், கம்பேஷனட்டா பார்க்கணும். இப்ப நீங்க ஒருத்தருக்கு திரும்ப திரும்ப ஒரு நல்ல காரியம் சொல்றீங்க செய்ய சொல்லி, ஆனா அவங்க செய்யவே இல்லை, அதுக்காக அவங்க மேல கோவப்பட்டு, பாரு அவங்களை எத்தனை தடவை சத்சங்க வான்னு சொல்றேன், உங்க வர்றதே இல்லை அப்படின்னு கோபப்படுவதை விட, அவர்களுக்கு எப்படி அந்த சத்சங்கத்தின் பலனை கொடுப்பது, அவங்களுக்கு தான் வர முடியல அப்படின்னா ஒரு ஆடியோ கிளிப்பா அனுப்பலாம். இன்னைக்கு என்ன ரொம்ப நல்லா நடந்தது தெரியுமா, இன்னைக்கு ஆர்த்தி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது தெரியுமா, அங்க கோயில்ல விக்கிரகங்கள் அழகா இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்கறது. இதுதான் கம்பேஷன். அவர்கள் வரவில்லை என்று கோபப்படுவதை விட அவர்களுக்கு தந்து விடுவது. மன்னிக்கும் தன்மை அப்படிங்கிறது நம்முடைய மன அமைதிக்காக, அவர்கள் தவறு செய்யறாங்க அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துவதற்காக இல்ல, நாமும் அமைதியாக இருக்க வேண்டும், அதுக்காகவே மன்னிக்கணும். அது பெருசு படுத்தினா, இப்ப எப்படி கோபம் நம்முடைய மன்னிப்பதற்கு ஆப்போசிட் தான் கோபம். கோபம் வந்தா நம்மளுடைய நாளே கெட்டு போறது இல்லையா? அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு நினைச்சு நினைச்சு, பாரு எப்படி பண்ணாங்க எப்படி பண்ணாங்க எப்படி பண்ணாங்க, இப்படி எப்படி சொன்னாங்க என்ன போய். அதனால அதை மறந்து மன்னித்து பரவாயில்ல, அதனால என்ன, அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான் அப்படின்னு. இதுல நம்ம என்ன நினைப்போம்னா, எனக்கு எவ்வளவு மானம் போச்சு அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. சோ அங்க இன்னொரு பாயிண்ட் என்ன, நமக்கு மானம் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்க கூடாது. முதல்ல அந்த மானத்தை கைவிடணும் அந்த இடத்துல. அது அடுத்தது வருது. திருப்தி, தைரியமாக இருத்தல், உடல் ரீதியான மனதி ரீதியான 2 தைரியத்தையும் இது சொல்லுது. சௌச்சம், தூய்மை, அதுவும் உடல் தூய்மை மன தூய்மை இரண்டையும் சொல்லுது. அப்புறம் அக்ரோக, பொறாமையின்மை, அடுத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்கிறது இல்ல, அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்களுக்கே நல்ல காலம் பிறக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓ நம்மளை விட உயர்றதுவா வந்துருவாங்களோ அப்படின்ற அந்த தன்மை. நம்மளை விட நம்மளோட அவங்க கீழே இருக்க வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்மளை விட அவர்கள் உயர்ந்து விட்டால், ஐயோ இவங்க இவ்வளவு தூரம் உயர்ந்து போயிட்டாங்க, நம்ம அந்த அளவுக்கு இல்லையோ, உலகத்தை ஊருக்குள்ள நம்மள மதிப்பானா, சரி என்னது இது, அவங்க நம்மள இனி திமிரா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ, அவங்க இனிமே நம்ம கிட்ட அடக்கமா பேச மாட்டாங்க, இனிமே நம்மள எங்க மதிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் தான் பொறாம. அவங்கள நம்மள நேத்து வரைக்கும் அக்கா அக்கா அக்கான்னு பாவமா பேசினா இப்ப கொஞ்சம் திமிராயிருவா அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் தான் பொறாமை. இந்த பொறாமையின்மை, அதுவும் அக்ரோக அத்ரோக அப்படிங்கிறது பொறாமையின்மை. அப்புறம் நாதி மானிதா அப்படின்னா மதிப்பு மரியாதை எதிர்பார்க்காமல் இருத்தல். இது பண்ணினாலே போதும், பல விஷயங்களை நம்ம கைவிட்டுருவோம். என்ன மதிக்கணும், அங்க போனா என்னை எல்லாரும், என்னை யாருமே கண்டுக்கல, நான் ஏன் போகணும் அப்படின்னு எவ்வளவு பேர் யோசிக்கிறோம். ஒரு இடத்துக்கு போனா எனக்கு எல்லாரையும் தெரியணும், எல்லாரும் என்ன பெருமைப்படுத்தணும், அப்பதான் நான் போவேன், என்னை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் அந்த மதிப்பு மரியாதை எதிர்பார்க்க, அதாவது மதிப்பு மரியாதை எதிர்பார்க்காமல். சைத்தன்ய சரிதாமிரத சிஷ்டாஷ்டகம்ல என்ன சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபுனா,
மரியாதை எதிர்பார்க்காம மட்டும் இல்ல, மரியாதை எதிர்பார்க்காத, ஆனா நீ மரியாதையை குடு அப்படிங்கிற அந்த தன்மை. அப்புறம் பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதை பாரத, பரதகுல தோன்றலே இதெல்லாம் இருக்கக்கூடியவன். இந்த குணங்கள் ஆகப்படுகின்றன நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப யாருக்கு, யாருடைய அப்படின்னா இவை யாருடைய குணங்களாக இருக்கின்றன அப்படின்னா தெய்வீக தன்மையுடன் பிறந்தவனின் குணங்களாகின்றன, தெய்வீக தன்மையை உடையவனுடைய குணங்களாகின்றன. இது ஒருவனுடைய வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் தகுந்தாற் போல குணங்கள் அமைகின்றன. அவன் எந்த வர்ணத்துல இருக்கான், அதாவது முதல் 25 வயசுக்கு அவன் துடிப்போட இருப்பான், அந்த வர்ணம். அதாவது சாரி, ஆசிரமம். அவனுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமா இருக்கும்போது துடிப்பா இருக்கான். அவனுடைய வர்ணம், அவன் என்ன குணத்தோடு பிறந்தானோ அதற்கு தகுந்த அந்த வர்ணத்தினுடைய குணம் அவன்கிட்ட இருக்கும். அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருப்பான், அடுத்ததுல கொஞ்சம் அமைதியாயிடுவான், அடுத்ததுல சன்னியாசி ஆயிடும். சோ இப்படியாக ஒருவருடைய வர்ணமும் ஆசிரமமும் ஒருவருடைய குணத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கறத சொல்றான். இதையெல்லாம், இந்த குணங்கள்லாம் இருந்தா ஆன்மீக தளத்துக்கு வருவது சுலபம் எனப்படுகிறது. அடுத்தது 4, 5, 6 ஸ்லோகங்கள். 4 தம்போ தர்போ விமானश्च क्रोध पारुष्यमेव च अज्ञानं चापि जातस्य पार्थ संवदमासुरीन् दैवी सम्पत् विमोक्षाय निबन्धायासुरी मता मा सुच सम्पदं दैवीम् अभिजातोऽसि पाण्डव द्वौ भूत सर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरक्ष प्रोक्त ஆசுரிம் பார்த்தமே ஸ்ருணு. அதாவது பிரித்தாவின் மகனே, தம்போ அப்படின்னா தம்பட்டம் அடிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தற்பெருமை, அந்த தம்போ, தம்போ அப்படிங்கிற குணம். அப்புறம் தர்ப அகந்தை, அகந்தை அதாவது திமிர் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த அகந்தை, என்னை விட கிடையாது யாரும் அப்படிங்கிறது. அப்புறம் அபிமானச்ச, அபிமானச்ச என்னை மற்றவர் அபிமானிக்க வேண்டும், விரும்ப வேண்டும், என்னை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றது. என்னை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், ஆனால் நான் மற்றவர்களை மதிக்க மாட்டேன் அப்படின்றது இந்த அபிமானச்ச, அகந்தை. ஆட்டோமேட்டிக்கா தன்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொடுக்கும், எல்லாரும் தனக்கு கூழ கும்பிடு போடணும் அப்படின்றது, அது ஒரு திருப்தி கொடுக்கும் அவங்களுக்கு அது. அப்புறம் இந்த சொல்றோம்ல, ஜால்ரா போடுறது, பூஜா போடுறது அப்படின்னு, அந்த மாதிரி தகுதிக்கு மீறிய மரியாதையை எதிர்பார்ப்பது. அதான் என்னை எல்லாரும் ஏற்ற வேண்டும், போற்ற வேண்டும், மரியாதை சரியா கிடைக்கலன்னா கோபம் வருவது, இந்த மாதிரி பண்றதுதான் இந்த அபிமானச்ச, எல்லாரும் என்ன அபிமானம் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் அவசியமே இல்லாமல், அதாவது என்னை கோபப்படுவது, அவர்கள் என்னை மதிக்கவில்லை என்று சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவது, அப்படி இல்லாம மக்கள் புரிந்து கொள்வதே இல்லை, கோபத்தை குணமாகவே கொண்டவர்கள் இருக்காங்க. இப்படி நினைப்பது கோபம் கொள்வது ஒரு பெரிய தன்னுடைய பலமாக நினைத்து கொண்டு இருப்பவர்கள் பலர் இருக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்லுது. தற்பெருமை, அகந்தை, வீண் அபிமானம், தன்மையிலேயே ஒரு அபிமானம், நான் பெரிய ஆளு அப்படின்னு, கோபம், கொடூரம், அறியாமை ஆகியவை அசுர இயல்புடையவர்களின் குணங்களாகும். கோபம் அசுர குணத்தினுடைய சாயல், அசுர குணத்தினுடைய ஒரு பகுதி தான் அது. இதை புரிந்தால் நம்ம கோபத்தை குறைப்போம். கொடூரம், கோபன குருயல்ட்டின்னு சொல்றாங்கல்ல, அதான் கொடூரம். அதனால நாம நல்லது செய்யறோமா கெட்டது செய்யறோமானே தெரியாம கெட்டது செய்யறது, இதுதான் கரெக்ட்ன்னு நினைச்சு, அது பாவம்ல, அது செய்யக்கூடாது அது. அப்புறம் அறியாமை, அறியாமையே மாபெரும் அசுரத்தன்மைன்னு சொல்றாங்க. அறியாமை இது என்ன சொல்றது, இன்னசென்ஸ் கிடையாது, இக்னோரன்ஸ், அறியாமை, இருள், அது தவறு. அடுத்ததுதான்
கோபத்தை அடக்குவதற்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோபம் கொள்பவர்கள் புத்தி மட்டானவர்கள். அத வந்து எப்படி இப்ப வந்து சொல்றாங்கல்ல, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது அப்படின்னு. அது சந்தர்ப்பவாதம் கிடையாது. ஒண்ணு கொடுத்து ஒண்ணு வாங்கிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏதோ இது மாதிரி ஸ்மார்ட்னஸ், சந்தர்ப்பவாதம். அவன் வந்து ரொம்ப சந்தர்ப்பவாதி. இதை கொடுத்து நம்ம கிட்ட சோடியம் குடுமி சும்மா ஆடாது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. உன்னை கொடுத்து உன்னை வாங்கி பாக்குறான், இங்க அவன் வந்ததே இதுக்காக தான் அப்படின்லாம் நம்ம தப்பா சொல்றோம். அப்படி கிடையாது. இந்த சின்ன மீனை பிடித்து போட்டு பெரிய மீனை பிடிப்பது என்பது வந்து சிறு சிறு விஷயங்களுக்கு கோபப்படாமல் பெரிய விஷயங்களை சாதிக்க முயல்வது. இந்த சின்ன சின்னதை விட்டு கொடுக்கும் பொழுது நாம வாழ்க்கையில பெரிய விஷயங்களை அடைய அது நமக்கு உதவும். அதனால இந்த சின்ன சின்ன மீன்களுக்கு ஆசைப்படவே கூடாது. அது கிடைக்கல, சின்ன சின்ன மரியாதையெல்லாம் கிடைக்கலன்னு யோசிக்கவே வேண்டியதில்லை அப்படிங்கிறது. சரியா? இது வந்து ஒரு முக்கியமான மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். பார்க்க போனீங்கன்னா சின்ன விஷயங்களை விட்டு பெரிய விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. கடையில எல்லாம் சொல்றாங்கல்ல, 1 kg கொடுத்து 1 kg சாம்பிள் கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அது இன்னும் நம்ம 10 kg கூட வாங்கிக்குவோம். அது போல சின்னதை கொடுத்து பெரிதை வாங்குறது. அப்ப கோபம் வரக்கூடிய சிறு சிறு சந்தர்ப்பங்களை எல்லாம் தவிர்த்து பொறுமையாக இருந்தால் ஏதோ ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் நாம் சொல்வதற்கு அங்கு மதிப்பு இருக்கும். ஆனா எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கோபத்துக்கு மதிப்பே இருக்காது. அதனால சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து பெரிய விஷயங்களை கபக்குன்னு புடிச்சுக்கணும். அது மாதிரி. அப்ப கொடூரம், கோபம் கொடூரமாக்கி விடும் ஒருவரை. அதான் மென்மைத்தன்மை, பொலைட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஆர்தவம், அது இல்லாமல் போய்விடும். பொலைட்டாவே இருக்க முடியாது. அப்புறம் அறியாமை, இவை அசுரகுணம் உடையவர்களின் இயல்புகள் அப்படின்னு சொல்றாரு இவையெல்லாம். அப்புறம் 5வது பாத்தீங்கன்னா, தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களோ பந்தப்படுத்துபவை. அது பந்தப்படுத்தும், இது வந்து முக்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. பாண்டுவின் மைந்தனே கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய், நீ கவலைப்படாத, உனக்கு தெய்வீக குணம் இருக்கு அப்படின்னு சொல்றார். பிரித்தாவின் மகனே, தெய்வீக ஆசுரி, தெய்வீக ஆசுரியன்னு இருவகை குணத்தவர் உள்ளனர். அதான் அடுத்ததுல சொல்றார். இவ்வுலகில் உள்ள படைக்கப்பட்ட உயிர்வாழிகளில் தெய்வீகமானவர்கள் அசுரர்கள் என 2 வகையினர் உள்ளனர். தெய்வீக குணங்களை பற்றி ஏற்கனவே மிக விவரமாக உனக்கு விளக்கி இப்பதான் நம்ம பார்த்துறோம் தெய்வீக குணங்கள் பத்தி. இனி அசுரர்களின் குணங்களை என்னிடமிருந்து கேட்பாயான்னு 6ல சொல்லி முடிக்கிறார். அதோட நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம அசுர குணம்னா என்ன, அசுர குணத்தினுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எதுக்கு பார்க்கணும்? நாம அந்த குணத்துக்கு ஆட்பற்றக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்க போறோம். சரிங்களா? மோசரின் பற்றி இப்போது கேள்னு அடுத்து சொல்லுவார். அத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களோட ரியலைசேஷன்ஸ், சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும், கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. 16வது அத்தியாயம் 6 ஸ்லோகங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். அச்சுன்றது யாருமா? புதுசா வந்திருக்கீங்க?